வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், ஒரு வாழ்க குருவே துணை. இந்த துலா ராசி வந்து ரொம்ப அற்புதமான ராசி. மேஷத்திலேருந்து எண்ணும் போது 7வது ராசி. இந்த 12 ராசியும் சமபாதியா பிரிக்கிற ராசி வந்து இந்த துலா ராசி. இந்த துலாம்னா ஒரு மல்லிகைப்பூ வாசம். இந்த துலா ராசியில யார் குடியிருக்கான்னா சுவாதி நட்சத்திரம்னு ஒன்று குடியிருக்கு. இந்த துலா ராசியில பிறந்தவங்க ரொம்ப சாமர்த்தியமான சாலிகள். அதாவது சாமர்த்தியம், எளிதில் வல்லமை, பேச்சில் நிதானம் இருக்கும். 2வது துளாராசியில பிறந்தவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இடம் போட்டு செஞ்சிருவாங்க. ஏன்னா துளாராசிக்காரவங்க கெட்டிக்காரங்க இல்லை. துலாம் விசாகம், துலாம் சுவாதி, துலாம் சித்திரை, இந்த மாதிரி வந்து இந்த துளாராசியில பிறந்தவங்க வந்து இருக்காங்க. இந்த துளாராசிக்காரவங்களுக்கு வந்து கடந்த 10 வருடங்களாக, அதாவது வந்து 2019-20 இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் 8 வருடங்களாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே வராங்க. 2018-19, 2018 இப்போ 2025 வரைக்கும். இப்போ 2026 அப்புறம் தான் அவங்க மூச்சு விட்டுருக்காங்கிறாங்க. 2025-26 அப்புறம் தான் ஓரளவுக்கு அவங்க ரிலாக்ஸ் ஆகிருக்காங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள் 9 வருடங்களாக நிறைய சோதனைகளும் பிரச்சனைகளும் சந்திச்சு வந்துகிட்டே இருக்காங்க. இந்த துளாராசிக்காரவங்க இந்த வருஷம் வந்து அற்புதமான வருடம். சினிமா வாழ்க்கையிலையும் சரி, அரசியல்லையும் சரி, அது மாதிரி வந்து கதை கட்டுரை, இந்த மாதிரி சரி, பொது வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, இந்த வருஷம் துளாராசிக்காரவங்க மிக மிக அற்புதமான பலனை அடைய போறாங்க. 12 ராசியில இந்த வருஷம் முழுமையான பலன் அடையக்கூடிய ராசி எதுன்னா துளாராசி மட்டும்தாங்கிறாங்க. யார் ஒருத்தவங்க துளாராசி துலாலக்கணத்துல பிறந்திருக்காங்களோ இந்த வருடம் வந்து அவங்களுக்கு மேன்மையே. வருகின்ற குரு பயிற்சி, அதாவது சனி பயிற்சி இப்பதான் ஆயிருக்கு. கும்பராசிலேருந்து மீனராசிக்கு சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறுல பயிற்சி ஆயிருக்கு. இப்போ 14/4/2026 அன்னைக்கு தமிழ் வருடப்பிறப்பு. இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் வரைக்கும் அடுத்தது வர்ற வைகாசி மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. அதுக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சி இருக்கு செப்டம்பர் நவம்பர்ல, அக்டோபர் நவம்பர்ல. இந்த ராகு கேது பயிற்சி ஆகிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரம். இது வரைக்கும் துளாராசிக்காரவங்களுக்கு 10ல் இருந்த கேது 9க்கு போகுது. அது மாதிரி வந்து 8ல் இருந்த குரு 9ல் இருந்த குரு 10க்கு வருது. 9ல் இருந்த குரு 10க்கு வருது. அதே மாதிரி வந்து இந்த குரு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப அவங்க ஏற்றத்தை கொடுக்குது. 10ல் குரு வந்தாலும் அவங்களுக்கு பதவி பறிபோகலாம் இல்லை, பதவி மாற்றம், பதவி உயர்வு, அதிக வருமானம். ஏன்னா கேதுவும் குருவும் ஒன்னா சேருது. அடுத்த கேதுவும் எங்க போகுதுன்னு சொன்னா 10 நோக்கி தான் போகுதுங்கிறாங்க. அதனால குரு கேது சேர்ந்திருக்கிறது வந்து ஒரு அபார வளர்ச்சி, அபார யோகம். உடம்ப மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அது மாதிரி யாராவது உங்க வீட்டில் நோய்கள் ரொம்ப நாளாக தொற்று நோய்கள்னு யாராவது இருந்தால் உங்களுக்கு மருத்துவ வசதி, மருத்துவ செலவு நடந்துகிட்டு இருக்கும். சில பேருக்கு கேன்சர் சார், சில பேருக்கு புற்றுநோய், சில பேருக்கு சில பிரச்சனைகள் சார், ஃபிக்ஸ் இருக்கு, நீரிழிவு, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு மருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க இது உங்களுக்கு ஒரு சரியான நேரம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக ஒரு வழக்கு பிரச்சனை முடிவுக்கு வராமல் வந்து இப்போ அந்த முடிவுகள்லாம் வழக்குக்கு வந்துடும். பிரச்சனைகள்லாம் கணவன் மனைவி பிரிவு, ஒற்றுமை, அது மாதிரி கணவன் மனைவி ரொம்ப நாளாக சேர்ந்துருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க, ஒன்று சேர்றது, இதெல்லாம் ஒற்றுமைக்கு வந்துடும். 2வது துளாராசிக்காரவங்க வந்து இது வரைக்கும் இருந்த பட்ட கஷ்டம், அவமானத்துக்கெல்லாம் ஒரு நிச்சயம் ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வருடம் இருக்கு. 2வது அவங்களுடைய அமைதியும் அவங்களுடைய பேச்சுவார்த்தையும் அவங்களை மேலும் மேலும் கை கொடுக்கும். பலவித போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ துளாராசிக்காரவங்க ரெக்கவர் ஆகக்கூடிய வருஷம் இந்த வருஷம். அது இல்லாமல் இந்த துளாராசிக்காரவங்க போய் செல்ல வேண்டிய ஆலயம் வந்து, அதாவது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குமரக்கோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய குன்றத்தூர் முருகன் கோயில். குன்றத்தூர் கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த குன்றத்தூர் முருகன் வந்து ரொம்ப பலம் வாய்ந்த முருகன். ஏன்னா காஞ்சி பெரியவரே அங்கே வந்து இங்கே ஒரு முருகன் கோயில் உருவாக போகுது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த வேல் இருந்திருக்கு. இந்த மலை மேலே ஒரு வேல் மட்டும்தான் வந்திருக்கு. அந்த வேல் உருவானதுக்கு அப்புறம் தான் அந்த முருகன் கோயில் கட்டியிருக்காங்க. ஏன்னா முருகன் அங்கே வந்து தங்கி திருத்தணியில் போய், குன்றத்தூரில் தங்கி திருத்தணியில் போய் தன்னுடைய தணிகை அடைஞ்சதா ஒரு ஐதீகம். அதனால குன்றத்தூர் முருகன் கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். சென்னையில் உள்ளவங்க ரொம்ப ஈஸி, குன்றத்தூர் போகிறது வந்து ரொம்ப ஈஸி. அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு வாரமும் வர்ற வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக போய் நீங்கள் முருகனை வணங்கணும். அப்படி இல்லைன்னா செவ்வாய் வெள்ளி அனுதோறும் மாதம் வர்ற செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை மாசத்துல ஒரு இடம் போய் நீங்கள் முருகனை வணங்கிட்டு வரணும். இந்த செவ்வாய்னா பூமி, செவ்வாய்னா இடம். பூமி வீடு சம்மந்தப்பட்ட சொத்துக்கள்லாம் இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும். உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் வரக்கூடிய வருமானங்கள் இருக்கு, உங்களுக்கு வரக்கூடிய வரவுகள் இருக்கு. பாகப்பிரிவினை பிரச்சனைகள்லாம் சரியாகி மீண்டும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் போறீங்க.
அது இல்லாமல் உங்களுடைய பேர் புகழ் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உங்களுக்கு கொண்டு போகும்போது, அது இல்லாமல் இது வரைக்கும் எவ்வளோ கெட்ட பேர் இருந்தீங்களோ அந்த கெட்ட பேர்லாம் ரெக்கவர் பண்ணக்கூடிய வருஷம் இந்த துளாராசி இந்த வருஷத்துக்கு உண்டு. எல்லாமே மேலே ரெக்கவர் பண்ணி கொண்டு போயிடுவீங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் போய் செல்ல வேண்டிய ஆலயம் வந்து இந்த குன்றத்தூர், போரூர் பக்கத்தில், சென்னையில் போரூர் பக்கத்தில் குன்றத்தூர் முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரணும். அது மாதிரி செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ 2 செவ்வரளி அரளிப்பூ மாலை கட்டி கொண்டு போய் போட்டு வரணும். எங்க பக்கத்துல முருகன் இருக்கோ கொண்டு போய் சாமி கும்பிட்டு போய் போட்டு வரணும். அது மாதிரி வந்து திண்டுக்கல் மாவட்டம் கணக்கம்பட்டி போற வழியில, அதாவது பாதாள செம்பு முருகன் இருக்கு. அந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோயில். ஆனா இப்பதான் வெளியாகி இருக்காது. இந்த கோயில்ல செம்பு வடிவத்துல, செம்புல ஒரு முருகன் சிலை வடிச்சு 6 சித்தர்கள் கனவுல தோன்றி அந்த இடத்துல ஒரு முருகன் கோயில் அமைக்கணும்னு சொல்லி முன்னாடியே, நீங்க கோயிலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அதுல வந்து கருப்புசாமி இருக்கு. பாதாள செம்பு முருகன். அதாவது துளாராசிக்காரவங்க வந்து கணக்கம்பட்டி போற வழியில பாதாள செம்பு முருகன் பேரு நிறைய யூடியூப்லாம் அடிச்சா வந்து நிறைய விஐபிஸ் நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க அந்த கோவிலுக்கு. அந்த கோவிலுக்கு முன்னால, இந்த கோவில் வந்து சித்தர்கள் கனவுல தோன்றி இங்க கோவில் அமைக்கணும்னு சொல்லி அமைஞ்ச கோயில். அந்த கோவிலுக்கு பாதாள செம்பு முருகனை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு அதெல்லாம் பாதாளத்துல 10 வருஷமா இருந்தீங்களோ அதெல்லாம் இப்ப மேல ரெக்கவர் வர்ற கோயில் அந்த கோவிலுங்கிற. ஸோ துளாராசிக்காரவங்க பாதாள செம்பு முருகனை வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அது மாதிரி குன்றத்தூர் முருகனை, இந்த குன்றத்தூர் வாகனமே யானை தான் இருந்துச்சு, மயில் இல்லை, யானை தான் இருந்துச்சு. அங்க வந்து காஞ்சி பெரியவர் தங்கி, முருகன் வந்து அங்க தங்கி திருத்தணியில போய் சாமி கும்பிட்டதா ஐதீகம். அதனால கண்டிப்பா துளாராசிக்காரவங்க இந்த வருஷம் ஃபுல்லா வாழ்க்கையில ஏற்றமும் வாழ்க்கையில மிக மிக ஒளியும் வீசக்கூடிய நேரம் இந்த நேரம். அதனால இந்த கோவிலுக்கு சென்று, இந்த 2 ஆலயங்களுக்கு சென்று முருகனை வணங்கி எல்லாம் வல்ல குருவர்களையும் திருவர்களையும் பெற்று முருகப்பெருமானுடைய அருளையும் பெற்று வணங்குறேன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த கோவில் வந்து பாதாள செம்பு முருகன் வந்து சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கோவில். பழனிமலையிலேருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. திண்டுக்கல்லேருந்து கணக்கம்பட்டி சித்தர் இருக்காரு, கணக்கம்பட்டி சுவாமிகள்னு ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அது பக்கத்தில் 15 கிலோமீட்டர்ல 20 கிலோமீட்டர்ல இந்த கோவில் இருக்கு. இந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா மிக மிக அற்புதமான கோயில், மிக 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 அற்புதமான கோயில். போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். எல்லாம் சொல்லி உலக மக்கள் அனைவரும் இந்த திண்டுக்கல் பக்கத்தில் உள்ள பாதாள செம்பு முருகனையும் வணங்கி, சென்னை பக்கத்தில் உள்ள குன்றத்தூர் முருகன் கோயிலையும் வணங்கி உலக மக்கள் நன்மையடைன்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி.